ஆக்சுவலா வந்து போன வீடியோட கண்டினியூஷன் இதுதான் கடைசி வீடியோ நான் நினைக்கிறேன். இல்ல கடைசியில இன்னொரு வீடியோ இன்னைக்கு பிரியாணி நான் செஞ்சு முடிச்சுட்டு கடைசியா ஃபைனல் பார்ட் ஒன்று காமிக்கணும். ஆக்சுவலா இப்போ நாங்க வந்து அந்த மசாலா மிக்சர் கூட தண்ணி ஊத்திருக்கோம். தண்ணி எவ்வளவு ஊத்தணும் நம்ம இளங்கோ சொல்லுவாரு. ஆக்சுவலா பேர்லாம் சொல்லாத, சிரிக்காத. ஆக்சுவலா 5 கப் ரைஸ் எடுத்திருக்கோம். 5 கப் ரைஸுக்கு வந்துட்டு பாசுமதி ரைஸுக்கு நார்மலா வந்து 10 கப் தண்ணி ஊற்றுவாங்க. பட் பிரியாணியில் அதெல்லாம் வேணாம். ஸோ பிரியாணியில் வந்துட்டு ஒரு 7 கப்ஸ் வாட்டர் ஊற்றினா போதும். வாட்டர் சரி, உனக்கும் வேணாம் எனக்கு வேணாம். 7.5 8 கப்ஸ் 5 கிளாஸ் அரிசிக்கு 8 கப் தண்ணி ஊற்றிட்டோம். லைட்டா கொதி வரணும். 8 கப்ஸ் தண்ணி ஊத்திட்டு கொதி வரும்போது கரெக்டா லைட்டா கொதி வர்றதுக்கு முன்னாடி, கொதிக்கணும் பாயில் ஆகணும்ட்டு அவசியம் இல்லை, கொதி வர்றதுக்கு முன்னாடி ரைஸ் எல்லாம் போட்டுட்டு கம்ப்ளீட்டா மூடிட வேண்டியது தான். ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு ஒரு மாதிரி தயிர் சாதம் மாதிரி இருக்கும். பட் நீங்க அந்த டைம்ல என்ன பண்ணணும்னாக்கா தனியா எடுத்து வச்சிடணும், தம் கட்டணும். அது ஸோ அதெல்லாம் அந்த ப்ராசஸ் கொஞ்சம் லேட்டா. இது அவசர பிரியாணியா இருந்தாலும் கொஞ்சம் காத்து இருந்து சாப்பிடணும். நீங்க அவசரமா சாப்பிட்டீங்கன்னா குழம்பு தான். அவசரமா இப்படியே ஸ்பூனை போட்டு சாப்பிட கூடாது. ஸோ லைட்டா கொஞ்சம் ஸ்டிர் பண்ணிட்டு மூட வேண்டியது தான். கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. ஸோ முக்கியமான இன்னொரு ரீசன் வந்துட்டு அடுப்புல ஃபுல் ஃப்ளேம் இருக்கக்கூடாது, அப்படி பிடிக்கணும், மீடியம்ல தான் இருக்கணும். தயவு செஞ்சு இப்போ மீடியமாக்கு. நாங்கள் அதையும் உங்களுக்கு கேமராவில் காமிக்கிறோம். கமான். இந்த ஃப்ளேமில் தான் இருக்கணுங்க. 15 மினிட்ஸில் உங்களுக்கு ரைஸ் டன் ஆகிடும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கனாக்கா சீக்கிரம் சமைக்கணும் அப்படிலாம் நீங்கள் தப்பாக பண்ணீங்கன்னாக்கா ரைட் சாதம் தான் சாப்பிடணும். அடியில் அதுவும் தீஞ்சு போயிடும், கருப்பாக இருக்கும், பார்க்க ரொம்ப ஸ்கேரியாக இருக்கும். ஸோ 15 மினிட்ஸ் கழிச்சு திருப்பி சந்திப்போம். நன்றி.